டைரக்டர் சேரன் இவங்க வந்து எல்லாருக்குமே வந்து டைரக்டர் சேரன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டோகிராஃப் படம் வந்து எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரும். சேரன் மாதிரியான ஒரு டைரக்டர் வந்து நிறைய படங்கள் வந்து கொடுக்க வேண்டிய ஆள். இப்போவும் தமிழ் சினிமாவில் அப்கமிங்கில் நிறைய டேரக்டர்ஸ், ஒரு சில முன்னாடி நல்ல படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து முன்னாடி வருது. அதே நேரத்தில் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்வியல் சார்ந்த ஒரு படம் எடுக்கணும், அதே நேரத்தில் அது ஃபினான்ஷியலாகவும் ஹிட் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து மாரி செல்வராஜ், டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ரப்பர் பந்து, இந்த மாதிரியான டேரக்டர்ஸ் வந்து வந்துட்டாங்க. ஆனால் அப்போவே இந்த மாதிரி ஒரு டேரக்டர் இருந்தார் அப்படின்னா வந்து சேரன் தான். சேரன் வந்து மதுரையில் தான் வந்துட்டு பிறந்திருக்காரு, மேலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்திருக்காரு. இவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர், அதாவது வந்து தேட்டரில் இருக்கிற அந்த ரீலை ஓட்டக்கூடிய ஒரு ஆப்ரேட்டராக வந்து இருந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையே கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மாதிரி மிடில் கிளாஸை விட லோயர் கிளாஸாக தான் அவரோட வாழ்க்கை வந்து போயிருக்கு. ஸோ அதோட ஆர்வமாக தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாவுக்காக மதுரையிலேருந்து சென்னை வந்துட்டு வர்றார். சென்னை வந்ததுக்கப்புறம் வந்து KS ரவிக்குமார் அவர்கள்ட்ட வந்து கடைசி அசிஸ்டண்ட்டாக வந்து இவர் வந்து சேர்றாரு. இப்போலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து ஒரு டேரக்டரை போய் அப்ரோச் பண்ணலாம், ஒரு ப்ரொடியூசர் போய் அப்ரோச் பண்ணலாம். ஆனால் அப்போது டேரக்டர்னால் இந்த டேரக்டர்கிட்ட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லிட்டு ஒரு 10 பேர்கிட்ட தெரிகிற மாதிரி இருந்தால் தான் அப்போவே அவங்க வந்து டேரக்டராக வந்து ப்ரொமோட் ஆக முடியும். அதே நேரத்தில் நிறைய நடிகர்கள் வந்து டேரக்டராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இவரும் வந்து நடிக்கிறதுக்காக சினிமாவுக்கு வந்தவர் தான். ஆனால் அது வந்து நம்மளுக்கு பெரிய சக்ஸஸை கொடுத்துருமான்னு தெரியல, மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால அவர் என்ன பண்ணிட்டாருன்னா டக்குன்னு டேரக்ஷனுக்கு வந்துட்டு மாறிட்டார். ஒரு இன்ஸ்டன்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு டேரக்டர் யாருன்னா பாலு மகேந்திரா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பாலு மகேந்திராவாகட்டும், பாலச்சந்தர் ஆகட்டும், 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை நான் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டின ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னா டேரக்டர் சேரன் அவர்கள். அப்படியாப்பட்ட சேரன் அவர்களுக்கு ஏன் இப்போ படங்கள் இல்லை அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு KS ரவிக்குமார் வந்து ஒரு வேறு லெவலான ஒரு டேரக்டர். அவரோட சரத்குமாரோட ஒரு சில படங்கள் வந்து பண்ணுறாங்க. நாட்டாமை இந்த படத்துலலாம் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டவுனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துட்டு சைன் பண்ணுறாரு. பார்த்திங்கன்னா 1997 அந்த பீரியடில் வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு சைன் பண்ணுறாரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு ஃபினான்ஷியலாக வந்து ஹிட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து பாரதி கண்ணம்மா அப்படி சொல்லிட்டு பார்த்திபனோட ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபனுக்கும் இவருக்கும் ஒரு சண்டை வந்து நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்துட்டு பண்ணுறோம், இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் பண்ணுறோம், நம்ம குடும்பமே சினிமாவுக்காக இருந்திருக்கு, சினிமாவுக்காக கஷ்டப்பட்டுருக்கு, ஃபஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறோம். ஆனால் அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸை மாற்ற சொல்கிறாங்க. கிளைமேக்ஸை வச்சு தான் நம்ம அதை கதையே டெவலப் பண்ணோம். ஏன் இந்த கிளைமேக்ஸை மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ வந்து பார்த்திபன் வந்து பீக்கில் இருந்த ஒரு டேரக்டர் ஆக்டர், அவர் வந்து சொல்கிறாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் டெஃபினட்டாக அது வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் இவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சேரன் இல்லை, இது என்னோட கிளைமேக்ஸ், இதை நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசிஷனை முன்னாடி எடுத்து அந்த படத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஃபினான்ஷியலாகவும் மக்கள் மத்தியிலையும் பெரிய லெவலில் வந்துட்டு ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து முரளியை வச்சுட்டு பண்ணுறாப்புல, முரளியை வச்சு பண்ணிருப்பாங்க. அதுவும் சேரன் படத்தில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போவும் 2K கிட்டவும் வந்து கேட்கக்கூடிய ஒரு லவ் ஃபெயிலியர்ஸ் ஆகினா அது சேரன் தான்ப்பா அப்படின்ற ஒரு ட்ரேட்மார்க்கை வந்து அவர் வச்சுருப்பார். அதே மாதிரி அந்த பொற்காலம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மண்ணு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து பண்ணியிருப்பார். இப்பவும் அதை கேட்குறப்பெல்லாம் நம்ம அப்பாலாம் திடீர்னு டிவியில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, என்னப்பா மீனா ஃபேனானா, இல்லைப்பா அந்த பாட்டுக்கு ஃபேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஜோனில் தான் அந்த படம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு 2-3 படங்கள் பண்ணுறாரு. வெற்றி கொடிக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணுறாரு. அந்த படத்துலையும் பார்த்திபனோட பண்ணுறாரு. அதில் முக்கியமாக ஒரு சார்லியோட கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். என்னன்னா ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்து நம்ம ரொம்ப இங்கே ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறவங்க வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்போ இருந்த பீரியடில் நம்ம ஊர்லேருந்து ஒருத்தன் வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிட்டு வரான்னா அது பெரிய விஷயம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வழிகளையும் வேதனையையும் அந்த படம் வந்து சொல்லியிருக்கும். ஸோ ரொம்ப எப்படி சொல்கிறது, கதை சார்ந்த வெற்றியை வந்து பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில படங்கள் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு படம் வந்துட்டு வருது. என்னென்னா ஆட்டோகிராஃப் அப்படி சொல்லிட்டு ஒரு படம். ஆட்டோகிராஃப் அப்படின்னோட உங்களுக்கும் நிறைய காதல்களான நம்மளுடைய பாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள்லாம் போகும். ஆட்டோகிராஃப் படம் வந்து எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு இவர் வந்துட்டு பாலச்சந்தர், பாலு மகேந்திரா, இந்த மாதிரி பெரிய பெரிய டேரக்டரை போட்டு காட்டிட்டு இப்படி ஓரமாக நிற்கிறாப்புல. படம் பார்க்குற வரை எந்த ரியாக்ஷனும் யார்கிட்டுமே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க எல்லாரும். படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ஒரு படத்தை நான் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் வந்து போய் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. சேரனுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், சூப்பர்ரா பெரிய டேரக்டர் சொல்லிட்டாரு. அதுவும் ஃபினான்ஷியலாக அந்த படம் பயங்கரமான ஹிட்டு. இப்போ வந்து நம்ம எல்லாரும் வந்து சொல்கிறோம் லோகேஷ் கனகராஜ் சூப்பராக வந்து படம் பண்ணியிருக்காரு, பெரிய லெவல் ஹிட்டு அப்படின்னா, அப்போ சேரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட்டோட
மேலே வந்துட்டு இருந்தார், தமிழ் சினிமாவோட உச்சத்தில் இருந்த ஒரு டைரக்டராக வந்து இருந்தார். ஆட்டோகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இவரோட படைப்பு என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. அப்போ தவமாய் தவம் இருந்துன்னு ஒரு படம் வந்து பண்ணுறாரு. இப்போவுமே அப்பா சென்டிமெண்ட் நிறைய பேர் வந்து அம்மா சென்டிமெண்ட்டை வச்சு படம் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனால் அப்பா சென்டிமெண்ட்டை வச்சு ஒருத்தர் படம் எடுக்கிறார் அப்படின்னா அது வந்து சேரன் அவர்களால் தான் முடியும். ஆனால் அந்த படத்தில் 2 பெரிய சவால்கள் வந்து அவருக்கு இருந்துச்சு. ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து டியூரேஷன் அப்படின்றது அவர் 8 ஹவர்ஸ் வந்து இந்த படத்தோட டியூரேஷனை வந்து எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அதை 5.5 மணி நேரமாக அந்த படத்தை வந்து கட் பண்ணியிருக்காரு. ஏன்னா 5.5 மணி நேரம் எப்பறம் ஒரு படத்தை யாரும் பார்க்கவே மாட்டாங்க அப்படின்னோடனே இவர் வந்து வேற ஒரு எடிட்டர்கிட்ட கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு, அந்த படம் 3 மணி நேரம் 20 நிமிஷம். இப்போ இருக்கிற படங்கள் வந்து 2.25 மணி நேரம் தான் படத்தோட டியூரேஷன் இருக்கணும். அப்போ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2.25 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் வந்து படம் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக இது ஓடாது, ஆடியன்ஸ் உட்கார மாட்டாங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இவர் அதை வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட கேட்காம ஓகே நான் தைரியமாக களமிறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட, அதாவது இப்போல்லாம் வந்து நம்ம ஃபிலிம் வந்து கொடுப்போம், அப்போ வந்து ரீல் பெட்டியில் வந்துட்டு ஒரு 1000 ரூபாய் பணமும் வச்சு அதில் ஒரு லெட்டரும் எழுதி அனுப்புகிறார். என்னென்னா இந்த மாதிரி இந்த படத்துலேருந்து ஒரு சீனை கூட நீங்கள் வந்து கட் பண்ணக்கூடாது, அப்படியே கொடுங்க அப்படின்னு ஒன்று. இவங்க எல்லாரும் வந்து படத்துக்கு போகிறாங்க, டெஃபினட்டாக அந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மைண்டில் இருக்காங்க. ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போடுறாங்க. படம் முடிஞ்சு ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, என்னப்பா அதுக்குள்ளே படம் முடிஞ்சிட்டா, இன்னும் கொஞ்சம் இல்லையா அப்படின்ட்டு. சேரன் அவர்களுக்கு அப்படியே கண்ணிலேருந்து பயங்கரமான ஒரு சந்தோஷம், ஃபுல்லாக வந்து அப்பா ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலோட சினிமா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்போ வந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு மாறின சினிமாவில் 3வது படமாக இந்த படம் வந்துட்டு வருது. இந்த படம் தான் ஃபினான்ஷியலாக சக்ஸஸ் ஆன படம். சரி ஓகே, இவ்வளோ வந்து படங்கள் வந்து பண்ணிட்டாரு, இதெல்லாம் ஓகே. இதுக்கப்புறம் வந்து பொக்கிஷம்னு ஒரு படம் வந்து பண்ணுறாரு. அந்த பொக்கிஷம் படம் பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகா வந்து ஹீரோயினாக வச்சு ஒரு படம் வந்து பண்ணுறாப்புல. அப்புறம் ஒரு சில படங்களில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இப்படியே போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு ஒரு பெரிய பிரேக் வந்து ஏற்படுது. எல்லாரும் சேரனை ஒரு ஃபெயிலியர் டேரக்டராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ கதைகள் சொன்னால் இது ஃபுல்லாகவே சக்ஸஸாக தானே இருக்குது, இதுக்கப்புறம் ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா அதோட கேள்விக்கு அவர்கிட்டே வந்து பதில் இல்லை. அவர் ஒரு மலையாள படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார், அதுவும் முடியல. ஆனால் அதில் ஒரு சின்ன கேரக்டர் மட்டும் வந்து நடிச்சிருக்காரு. பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருமே, நல்ல கதைகளை வந்து கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எல்லாமே, ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லுவார், எப்போவுமே வந்து டேரக்டர்ஸோட சப்ஜெக்ட் தான் ஃபெயில் ஆகும், டேரக்டர்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஹாலிவுட் சினிமாக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுக்கு மேலே தான் அவங்க எல்லாருமே டேரக்டர். ஆனால் இப்போது ஒரு 35 வயசு ஆகிட்டாலே அப்பா இதுக்கு மேலே விட்டால் கதை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டி ஒதுக்கிடுறாங்க. அப்படி ஒதுக்கப்பட்டவர் தான் டேரக்டர் சேரன் அவர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு வழி இருக்குது. டேரக்டர் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் இருக்கணுமா அப்படின்லாம் இல்லையே, இதோட பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்பயும் வாழ்வியல் சார்ந்து மாரி செல்வராஜுக்கான ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து படம் எடுக்கிறாங்க, மிஷ்கின் எடுக்கிறாங்க. அவங்க எல்லாரும் படம் எடுத்தாலும் இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்த ஒரே ஒரு ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சேரன் அவர்களோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேரனோட படங்களில் உங்களுக்கு எந்த படங்கள் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். பாண்டவர் பூமியை பற்றி மறக்காமல் வந்து சொல்லுங்கள். நன்றி.